ஓகே, உங்களோட இன்னைக்கு புது சாப்டர் படிப்போமா? அதாவது பூலியன்ஸ்லோ காலையிலே நம்ம முடிச்சிட்டோம். சரிதானே? இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம்டா? என்ன படிக்க போகிறோம்? பூலியன் ஈக்குவேஷன்ஸ் படிக்க போகிறோம். சரிதானே? அதாவது பூலியன் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு சொல்கிறதுக்கு முதல் அந்த பாயிண்டை பாருங்கள். புது புக் வச்சுக்கிறாங்க. எத்தனையாவது பேஜ் நம்பர்? 12வது பேஜ் நம்பர். உங்களுக்கு 3வது. சரியா? உண்மை அட்டவணையில் வெளியீட்டின் பெறுமதிகளாகிய 0 மற்றும் 1 அடிப்படையாக கொண்டு பெற்றுக்கொள்கின்ற கோவைகள் ஆகும் என்று சொல்லியிருக்கு. சரியா? அதாவது இந்த பூலியன் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம சில ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் தானே, சுருக்கிட்டு வந்தோம். அந்த சுருக்கப்பட்ட எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இந்த பூலியன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து வந்த ஒரு வகையான ஈக்குவேஷன்ஸ் தான். அதாவது இப்போ ஏ பி சி ரெண்டு 3 இன்புட்ஸ் இருக்கிற ஒரு ரிட்டர்பிள் இருக்கிறது வைப்போம். 0 1 0 1 0 1 0 1 0 0 1 1 0 0 1 1 0 0 0 1 1 1 சரியா? இப்போ இதுக்குரிய அவுட்புட் ஏதாவது ஒரு கேட்டை யூஸ் பண்ணி இருக்கலாம். அதை என்ன கேட்டை யூஸ் பண்ணி இருக்கலாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு சும்மா பில் பண்ணி கொடுக்கணும்னா 0 1 1 0 1 1 0 0 இப்படி ஒரு கேட் இருக்குன்னு வச்சுக்கணும். ஓகே, 4 நிமிஷம் 4 நிமிஷம். இப்போ இப்படி இருக்கிற ஒரு ரிட்டர்பிள் இருந்து இப்படி இருக்கக்கூடிய ரிட்டர்பிள் இருந்து வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், அந்த ஈக்குவேஷன்ஸில் சரி அந்த ஈக்குவேஷன்ஸை தான் பூலியன் ஈக்குவேஷன்ஸ் வந்து சொல்லுவோம். இதை பற்றி நமக்கு தேவையில்லை, பின்னுக்கு வரதை பற்றி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்களா. ஒரு ரிட்டர்பிள் இருக்கு. சரியா? இப்படி இப்படி ஒரு ரிட்டர்பிள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். சரியா? இப்படி ஒரு ரிட்டர்பிள் இருக்கேன்டா, இதில் அவுட்புட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். சரிதானே? அவுட்புட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த 0 இருக்குல்ல, இந்த 0க்கு நேராக இருக்கிற இந்த இன்புட்ஸ் இருக்குதானே, இந்த இன்புட்ஸில் நேரடி வடிவத்தையோ அல்லது நிரப்பு வடிவங்களையோ கூட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஒரு செக்ஷனை இந்த அப்படி 3 எதிர்க்கன்னா ஏ சக பி சக சி என்று எடுக்க முடியும். சரியா? இந்த இதை சொல்லுவோம் என்னன்னா மேக்ஸ்டர்ம் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மேக்ஸ்டர்ம் சொல்லுவோம். இதே இந்த 1க்கு நேராக இருக்கிற இந்த 3 இன்புட் சைடு பெருக்கி ஒரு விடை எடுக்கணும்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா மின் டேர்ம்ஸ் சொல்லுவோம். சரியா? இப்போ நல்லா பாருங்களா, இது என்னென்னு இப்போ நம்ம அடுத்ததாக படிக்கிறதுக்குள்ளே இன்னும் கிளியர் ஆகும். இப்போ நான் நார்மலாக சொல்லிவிடுவேன். என்ன இந்த 0க்கு நேராக இருக்கிற டேர்ம்ஸுகளை நம்ம ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று செஞ்சு இப்படி ஒரு வடிவில் எடுக்க போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் டேர்ம் சொல்லுவோம். இந்த 1க்கு நேராக இருக்கிற டேர்ம்ஸை ஏதோ ஒன்று பண்ணி நம்ம இப்போ ஏதோ ஒரு வடிவில் எடுக்க போகிறோம். அப்படி 1க்கு நேராக இருக்கிற டேர்ம்ஸை மின் டேர்ம்ஸ் சொல்லுவோம். 1க்கு நேராக இருக்கிற எல்லா டேர்ம்ஸையுமே மின் டேர்ம்ஸ் சொல்லுவோம். இந்த 0க்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே ஏதோ செஞ்சு எடுக்க போகிற அந்த வடிவத்தை நெக்ஸ்ட் டேர்ம் சொல்லுவோம். சரிதானே? இப்போ 0 ஒரு ரிட்டர்பிளில் 0க்கு நேராக இருக்கிற எல்லா இன்புட்ஸையுமே கூட்டணும். சரியா? 0க்கு நேராக இருக்கிற எல்லா டேர்ம்ஸையுமே கூட்டணும். கூட்டி அதில் விடை வந்து 0க்கு ஈக்குவலாக வரணும். 1க்கு நேராக இருக்கிற எல்லா டேர்ம்ஸையுமே பெருக்கணும். சரியா? டொட்டை வச்சு பெருக்கணும். பெருக்கினா அதில் என்னது, அதில் அவுட்புட் வந்து 1 வரணும். சரியா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 0க்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே மேக்ஸ் டேர்ம் சொல்லுவோம்.
ஒன்றுக்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே மின் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேக்ஸ்டர்ம் என்னன்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸ்டர்ம் வந்தால் எல்லாமே கூட்டுப்படும். கூட்டுப்பட்டு நமக்கு விடை பூஜ்ஜியத்தை தரும். ஒன்றுக்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே மின் டேர்ம்னு சொல்லுவோம். இந்த மின் டேர்ம் என்னன்னா அங்கே இருக்கிற அந்த குறித்த சந்தர்ப்பத்துக்குரிய இன்புட்ஸ் எல்லாமே பெருக்கப்பட்டு நமக்கு விடை ஒன்றை தரும். அதாவது மேக்ஸ்டர்ம் என்னன்னா அங்கே அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற எல்லா இன்புட்ஸுமே கூட்டுப்பட்டு விடை பூஜ்ஜியத்தை தரும். மின்டேர்ம் என்னன்னா அங்கே இருக்கிற எல்லா இன்புட்ஸுமே பெருக்கப்பட்டு விடை ஒன்றை தரும். இப்போ நான் கேட்கேன், இந்த பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே மேக்ஸ்டர்ம்னு சொன்னேன். மேக்ஸ்டர்ம் என்ன, கூட்டுப்பட்டுன்னு சொன்னேன். கூட்டுப்பட்டு என்னத்தை தரணும், பூஜ்ஜியத்தை தரணும். இப்போ இந்த சந்தர்ப்பம் ஒன்றில் இந்த மூணையும் கூட்டினா பூஜ்ஜியம் வருமா? மூணையும் கூட்டினா பூஜ்ஜியம் தானே வரும். சரி, அப்போ முதலாவது மின்டர்ம் சரியா, முதலாவது மேக்ஸ்டர்ம் A சன B சன C என்று சொல்லலாம். சரிதானே? இப்போ அடுத்த மேக்ஸ்டர்மை பார்ப்போம். பூஜ்ஜியம் இங்கே இருக்கு. பூஜ்ஜியத்துக்கு நேராக வர டேர்ம் என்ன, மேக்ஸ்டர்ம். ஒன்றுக்கு நேராக வர்றது மின்டர்ம். பூஜ்ஜியத்துக்கு நேராக வந்தா அது மேக்ஸ்டர்ம். மேக்ஸ்டர்ம் எல்லாமே கூட்டுப்பட்டு பூஜ்ஜியத்தை தரும். மின்டர்ம் எல்லாமே பெருக்கப்பட்டு விடை ஒன்றை தரும். இப்போ நல்லா இந்த பேர்கள் ஃபஸ்ட்டு குழம்புற மாதிரி தான் இருக்குது. சரி, எனக்கும் அப்படி தான் இந்த படிக்கக்குள்ள இன்னைக்கு இருக்கிற கேள்விகள் செஞ்சு கிளியராக இருக்குது. இப்போ பூலியன் ஸ்லோ ஃபஸ்ட்டு படிக்கக்கூட எதுக்கு படிக்க மாட்டேன் தெரியாமல் தானே படித்தேன். அதே மாதிரி தான் இது இருக்குது. இந்த பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிறது நம்மளோட மேக்ஸ்டர்ம் என்ன நடக்கும், அதுக்குள்ள கூட்டுப்படும் என்னத்தை தரும், பூஜ்ஜியத்தை தரும். இப்போ இந்த மூணையும் கூட்டினா நமக்கு இந்த பூஜ்ஜியம் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த பூஜ்ஜியத்தை ஏதோ ஒன்றோட கூட்டுறதால பூஜ்ஜியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதை எந்த ஒரு தாக்கமுமே செலுத்தாது. சரிதானே? அப்போ அந்த ஏயை நம்ம நார்மலாக போடலாம். சரியா? இந்த பி கூட்டுப்படுமெண்டா, அதாவது இந்த ஒன்று கூட்டுப்படுமெண்டா நமக்கு விட பூஜ்ஜியம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த பி அவளை தெரிவிக்கக்கூடாது. அதாவது அந்த பி ஒன்றாயிருக்கக்கூடாது. பி ஒன்றாயிருக்கக்கூடாதுன்றா அதை என்ன பண்ணலாம், பார் போடலாம். இப்போ இந்த ஒன்றுக்கு பார் போட்டோம்னா பூஜ்ஜியமாகும். சரிதானே? இப்போ எனக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே நான் மேக்ஸ்டர்ம்னு சொல்லிட்டேன். சரிதானே? மேக்ஸ்டர்ம்னா எனக்கு எல்லாமே கூட்டுப்படணும். கூட்டுப்பட்டு விட பூஜ்ஜியம் வரணும். அவ்வளோதான் கன்செப்ட். பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிற எல்லாமே மேக்ஸ்டர்ம்னா எல்லாமே கூட்டுப்படணும். அந்த டைம் இருக்கிற இன்புட் எல்லாமே கூட்டுப்பட எனக்கு விட பூஜ்ஜியத்தை தரும். இங்கே பூஜ்ஜியம் எடுத்து பூஜ்ஜியம் தான் வந்தது. அதாவது நம்ம நேராகவே ஏ சக பி சக சி என்ன எழுதிட்டோம். இங்கே இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த ஒன்றையும் கூட்டினா நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த பூஜ்ஜியத்தை கூட்டுறதால ஒரு எதுவுமே நடக்காது. ஆனால் இந்த ஒன்றை கூட்டுறதால என்ன நடக்க போகுது, விட ஒன்றா மாறப்போகுது. அப்போ இந்த ஒன்று விட தெரிவிக்கக்கூடாது. இந்த பி ஒன்றுக்கு சமன்டா இதை ஒன்றை இல்லாமல் ஆக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், பி பாரை போடலாம். பி பாரை போட்டோம்னா இது என்ன ஆக போகுது, பூஜ்ஜியமாக ஆக போகுது. இப்போ பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் வந்துட்டு. இப்போ அடுத்தது அறிக்கை இன்புட்டை பார்ப்போம். இது ஒன்று அறிக்கை. இப்போ இந்த பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியத்தோட இந்த ஒன்றை கூட்டினா என்ன விட வரும், ஒன்று. ஆனால் பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிற டேர்ம் எல்லாமே என்ன, பூஜ்ஜியம் வரணும், கூட்டுப்பட்டு பூஜ்ஜியம் வரணும். அதை மேக்ஸ்டர்ம்னு சொல்லுவோம். சரிதானே? இப்போ இந்த ஒன்று விட தெரிக்கிறதால எனக்கு பூஜ்ஜியம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நான் இந்த ஒன்றை என்ன பண்ணணும், பூஜ்ஜியமாக மாற்றணும். அப்போ சி பார்னு போடணும். இது ரெண்டாவது மேக்ஸ்டர்ம். இப்போ மூணாவது மேக்ஸ்டர்மை பார்ப்போம். சரியா? இப்போ அடுத்தது அங்கே பூஜ்ஜியம் இருக்கு, இங்கே இருக்கு. பூஜ்ஜியம் இருக்குன்னா இது என்ன டேர்ம், மேக்ஸ்டர்ம் என்ன கருத்து, கூட்டுப்படணும், பூஜ்ஜியம் வரணும். இப்போ இந்த ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே ஒன்று இருக்கு. ஒன்றோட எதையாவது கூட்டினா பூஜ்ஜியம் வருமா? எங்கேயாவது பூஜ்ஜியம் வராது. அப்போ இந்த ஒன்றை நான் என்ன பண்ணணும், பூஜ்ஜியமாக மாற்றலாம். பூஜ்ஜியமாக மாற்றலாம்னு என்ன பண்ணலாம், ஏ பாரா இருக்கும். இப்போ சரிதானே? அடுத்த பூஜ்ஜியம் தான் இருக்கு. பூஜ்ஜியத்தை கூட்டுறாலும் ஒன்றுமே நடக்காது. அப்போ இது பி என்று நடக்கும். சரிதானே? திரும்ப இந்த ஒன்று இருக்கல, இந்த ஒன்றை கூட்டுறதால எனக்கு என்னவா மாறுது, ஒன்றா மாறும். எனக்கு இப்போ ஒன்று வரலாமா, இங்கே பூஜ்ஜியம் தான் வரணும். அப்போ நான் இந்த ஒன்றை என்ன பண்ணணும், பூஜ்ஜியமாக மாற்றணும். அப்போ சி பார் போடணும். இது மூணாவது. இப்போ நாலாவது மேக்ஸ்டர்ம் நீங்கள் சொல்ல போகிறேன். அவர் தெரியும் நாலாவது மேக்ஸ்டர்ம் என்ன தானே? சரி, இப்போ நாலாவது மேக்ஸ்டர்ம் என்னென்று வரும், சக பி பார் சக சி என்று நடப்போம். ஏ பார் சக பி பார்
7C. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு சரிதானே. இன்னைக்கு இருக்கிற கேர்லியர் சைக்குள்ள இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ அதே இல்லை அடுத்ததை பார்த்து கொண்டு வேண்டாம். இப்போ வந்து என்னத்தை பார்ப்போம்னா மின் டேர்மை பார்ப்போம் சரிதானே. மின் டேர்ம் இப்போ எப்படி பூஜ்ஜியம் இருக்கேன்டா அதை நெக்ஸ்ட் டேர்ம்னு சொன்னோம். நெக்ஸ்ட் டேர்ம்ண்டா என்ன கூட்டுப்படணும், கூட்டுப்பட்டு பூஜ்ஜியம் தரணும். நெக்ஸ்ட் டேர்ம்ண்டா என்னன்னு சொன்னோம். ட்ரூத்தபிளில் பூஜ்ஜியம் இருக்கிறது வந்து வெளியீடுக்கு பூஜ்ஜியம் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டேர்ம். அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் உள்ளீடுகள் எல்லாமே கூட்டுப்படணும், கூட்டுப்பட்டு எங்களுக்கு விட வந்து பூஜ்ஜியம் வந்து வரணும். அப்படி வர எல்லாமே நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ மின் டேர்ம்ண்டா என்னன்னா ஒரு ட்ரூத்தபிளில் எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிற இந்த இன்புட்ஸ் இருக்குதானே அது அவ்வளோ பெருக்கப்பட்டு வர்றது வந்து மின் டேர்ம் வந்து சொல்லுவோம். இந்த மின் டேர்ம் வந்து இன்னும் என்னென்ன விரிவாக சொல்கிறோம்னா அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற உள்ளீடுகள் எல்லாமே இங்கே எப்படி கூட்டுப்பட்டுச்சோ இங்கே ஒன்று வரலன்னா எல்லாமே பெருக்கப்படும். பெருக்கப்படுற டைம் எனக்கு விட வந்து ஒன்று வரும். அவ்வளோதான் சரி. இங்கே பாருங்களா நெக்ஸ்ட் டேர்ம்ண்டா கூட்டுப்படணும். எல்லா இன்புட்டுமே அந்த குறித்த சந்தர்ப்பத்துக்குரிய இன்புட் எல்லாமே கூட்டுப்படணும், கூட்டுப்பட்ட எனக்கு பூஜ்ஜியம் வரும். மின் டேர்ம்ண்டா அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற எல்லா இன்புட்டுமே பெருக்கப்படணும், பெருக்கப்பட்ட எனக்கு விட ஒன்று வரும் சரிதானே. இப்போ மேலே இருந்து கீழே வருவோம். அதை எழுதிட்டு முதல் இதை எழுதுவோம் சரி. இது ஈஸியான ஏ ஒண்டா, பி ஒண்டா, சி ஒண்டா, இங்கே விட வந்து ஒன்றா இருக்கு. அப்போ ஒன்று இருக்கேன்டா இது மின் டேர்ம் சரிதானே. இந்த மின் டேர்ம் எனக்கு வரணுமெண்டா எல்லாமே பெருக்கப்படணும், அதே டைம் விட ஒன்றா வரணும் சரிதானே. இப்போ இது தர இது என்ன வரும் 0 A into B into C என்றது என்னது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன வரும் ஒன்று வரும். அப்போ நேராகவே நான் எழுதி கொள்ளலாம் A தர B தர C என்று எழுதி கொள்ளலாம் சரியா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்று இங்கே இருக்கு சரியா. இந்த A ஒன்றோட எதை பெருக்கினாலுமே ஒன்று தான் வரப்போகுது. அப்போ அதை பற்றின கவலை இல்லை சரியா. ஒன்றோட எதை பெருக்கினாலும் ஒன்று இல்லை. இப்போ ஒன்றுக்கு இங்கே வர எல்லாமே ஒன்றா இருக்கேன்டா பெருக்கினா ஒன்று தான் வரப்போகுது. இப்போ ஒன்று இங்கே இருக்கு சரியா A. இந்த B வந்து பூஜ்ஜியமா ஒன்றோட பூஜ்ஜியத்தை பெருக்கினா என்ன வரும் பூஜ்ஜியம். ஆனால் எனக்கு பூஜ்ஜியம் வரலாமா இல்லை ஒன்று தான் வரும். அப்போ இந்த பூஜ்ஜியத்தை நான் என்னவா மாற்றணும் பாரா மாற்றணும். பாரா மாற்றினா ஒன்று தான் மாறும். அப்போ ரெண்டாவது நிமிஷம் A தர B பார் தர இங்கே என்ன C பார் வருமா C வருமா C பார் வரும். அப்போ இது அடுத்த மின்டம் சரியா. இப்போ மூணாவது மின்டம் பார்ப்போம். ஒன்று இருக்கு சரியா. A வந்து பூஜ்ஜியம் ஆയിരിக்கும். பூஜ்ஜியத்தோட ஏதாவது பெருக்கப்பட்டா விட ஒன்று வருமா வராது. அப்போ நான் அந்த பூஜ்ஜியத்தை என்னவா மாற்றணும் பாரா மாற்றணும். அப்போ A அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் பூஜ்ஜியமா. அப்போ எனக்கு என்ன படத்தை நான் போடணும் A பார் தர B தர C என்று வரப்போகுது. இப்போ C பார் வரப்போகுது. நாலாவது பார்ப்போம் இந்த சரியா. இப்போ இது வந்து என்ன டம் ஒன்று இருக்கேன்டா மின்டம். மின்டம் என்ன செய்யணும் எல்லாமே பெருக்கப்படணும், விடை உண்டா வரணும். இப்போ இங்கே பெருக்கப்பட்ட என்ன விட வரப்போகுது 0 வரப்போகுது. இல்லை இதை இப்போ மின்டம் எழுதுறா என்னென்னு எழுதலாம் இந்த ரோவை A பார் B பார் C சரியா. இப்போ வேறொரு ட்ரிப்டாபிள் எழுத போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி இப்போ மௌலியா சொல்லணும். இதுக்கு என்ன டேர்ம் வரும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னு வரும் A + B + C. இப்போ பிரியங்கா சொல்லு இதுக்கு என்ன டேர்ம் வரும் மின் டேர்ம் என்னென்னு வரும் A B C. இப்போ கேஷனா சொல்லுங்க இது என்ன டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னு வரும் வரும் சரி சரி. இல்லை நீங்கள் விடைய சொல்லுங்க. A B பார் C
சி அந்த நடுவில் சகா வருமா டாட் வருமானு சொல்லி கொடுங்களா. இப்போ நிஷானி சொல்லுங்க இது என்னென்னு வரும்? மின்டம். சொல்லுங்க அவங்களுடைய ஏ பி பார் சி சரியா? சி பார் ஓகே. இதுக்கு ஜீரோ சொல்லுங்க. மின்டம் ஏபி சி பார். இப்போ இதுக்கு மோடியா சொல்லுங்க. என்ன டேர்ம் வரும்? மேக்ஸ் டேர்ம். ஏற்கனவே மேக்ஸ் டேர்ம் தான் நீங்கள். இதுக்கு என்ன வரும்? மின்டம் என்ன விட வரும்? ஏ பி பார் சி. இப்போ அது பிரியங்கா சொல்லு என்ன வரும்? இதுக்கு ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார். கேஷ் என்ன சொல்லுங்க? இதுக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார். இவ்வளவுதான் மின் டேர்ம் என்றா என்ன, மேக்ஸ் டேர்ம் என்றா என்னன்னு. இனி நோட்ஸுக்கு வரும் சரிதானே? அப்படியே பாருங்களா, உங்களோட பழைய புக்காராக்கள் 4ஆம் பக்கம் பாருங்கள், மற்ற புக்காக அந்த அடுத்த பக்கம் பாருங்க. சிறுபதம் என்று ஒன்று போட்டிங்க பார்த்தீங்களா கீழே சரிதானே? அது வந்து மின் டேர்ம். பாருங்களா என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை அட்டவணையில் வெளியீட்டின் பெறுமதி ஒன்றுக்கு நேரே உள்ளது. இந்த உண்மை அட்டவணையில் பாருங்களா, உண்மை அட்டவணையில் இந்த வெளியீட்டின் பெறுமதி ஒன்றுக்கு நேரே உள்ளது. ஒவ்வொரு நிறையிலும் காணப்படுகின்ற மாறிகள் அந்த பிரக்கெட்டுக்குள்ள எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டீங்கன்னா அதுக்குள்ள உள்ளீடுகள் இங்கே மாறிகள் நீங்கள் நான் சொல்றது வந்து உள்ளீடுகள் சரிதானே? உள்ளீடுகளில் நேரடி அல்லது நிரப்பி என கம்ப்ளிமெண்ட் சரிதானே வடிவிலான பெருக்கங்கள் சிறு பதங்கள் எனப்படும். அதாவது இந்த ஒன்றுக்கு நேராக இருக்கிற இந்த மாறிகள்ற இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற இந்த மாறிகள்ற பெருக்கம் எல்லாத்தையுமே சிறுபதம் அதாவது மின்டம் என்று சொல்லுவோம் சரியா? இல்லை நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது எதுன்னா வேற பெண்ணால் பண்ணலாம், இல்லை ஹைலைட் வச்சிங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறியா? அண்டர்லைன் பண்ணுறியா? பெருமதி ஹைலைட் ரீல் ஆகிடுச்சுன்னா பெருமதி ஒன்றுக்கு நேரே உள்ள அதை அண்டர்லைன் பண்ணி கொடுப்போம். அந்த பிரக்கெட்டுக்குள்ளே நம்ம உள்ளீடுகளையும் பிரக்கெட் அதையும் அண்டர்லைன் பண்ணி கொடுப்போம். பெருக்கங்கள் ஆக 3வது ரோல் இருக்கிற பெருக்கங்கள் இப்போ வாசிச்சு பாருங்களா, பெருமதி ஒன்றுக்கு நேரே உள்ள உள்ளீடுகளின் பெருக்கங்கள். இவ்வளவுதான் அந்த மின் டேர்ம் என்றால் என்னென்னு சரிதானே? மற்றது வந்து ப்ரீஃபான நோட்ஸ், நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் அப்படி அண்டர்லைன் பண்ணதை எழுதிக்கணும். இப்போ கீழே 3 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கலாம், அதை எழுதிக்கணும். இது பெருக்கங்களின் கூட்டுத்தொகை வடிவத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. பிரக்கெட்டுக்குள்ள சொப்பண்டு போட்டுக்கணுங்களா, SOP 3 கேபிட்டல் எழுதிக்கணும். இது என்ன விஷயம் வந்து இன்னொன்று படிச்சுட்டு வந்து இதை சொல்லுங்கள் சரிதானே? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. இவ்மின்டேர்ம்கள் பல சேர்ந்து ஒரு சொற்கோவையை உருவாக்கும். இவ்மின்டேர்ம்கள் பல சேர்ந்து ஒரு சொற்கோவையை உருவாக்கும். 3வது பாயிண்ட் எழுதி கொடுங்க. மின்டேர்ம்களை கண்டறிய AND கேட் பயன்படுத்தப்படும். மின்டேர்ம்களை கண்டறிய AND கேட் பயன்படுத்தப்படும். இப்போ அடுத்ததாக இருக்கிற மேக்ஸ் டேர்ம் என்று ஒன்று இருக்கலாம்.
அதை பாருங்க என்ன சொல்றாங்க. உண்மை அட்டவணையில் வெளியீட்டின் பெறுமதி 0க்கு நேரே உள்ள ஒவ்வொரு நிறையிலும் காணப்படும் மாறிகளின் அந்த பிராக்கெட்டுக்குள்ள அதே மாதிரி உள்ளீடுகளின் எழுதிக்கொள்ளும். சரியா? நேரடி அல்லது நிரப்பி கம்ப்ளிமெண்டட் வடிவிலான கூட்டங்கள் பெரும்பதங்கள் எனப்படும். அதாவது இங்கே நம்ம கதைச்சதுதான் 0க்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே மேக்ஸ்டம் என்று சொல்லுவோம். அது அவ்வளவுமே கூட்டுப்படும். அதுதான் அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, அதில் நேரடி வடிவமாகவும் இருக்கலாம், நிரப்பி வடிவமாகவும் இருக்கலாம், ரெண்டா ஏயாவும் இருக்கலாம், ஏ பாராவும் இருக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே கீழே அந்த 3 பாயிண்ட்லையும் மேலே சொன்ன அதே மாதிரி பாயிண்ட் தான் மாறி வரும். எப்படி என்றால் இது கூட்டுத்தொகைகளின் பெருக்கம், இது கூட்டுத்தொகைகளின் பெருக்கம் வடிவத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. மேக்ஸ்டர்ம்கள் பல அடுத்த பாயிண்டா, மேக்ஸ்டர்ம்கள் பல சேர்ந்து ஒரு பொஸ்கோவையை உருவாக்கும். மேக்ஸ்டர்ம்கள் பல சேர்ந்து ஒரு பொஸ்கோவையை உருவாக்கும். மின்டர்ம்களை கண்டறிய ஓர் கேட் பயன்படுத்தப்படுகிறது. சாரி, மேக்ஸ்டர்ம்களை கண்டறிய மாற்றி சொல்லிட்டேன்ப்பா. கண்டறிய ஓர் கேட் பயன்படுத்தப்படுகின்றது. என்ன சொல்றாங்கன்னா, மின்டர்மை கண்டறிய அண்ட் கேட்டாம், மேக்ஸ்டர்மை கண்டறிய ஓர் கேட்டாம். ஓர் கேட் இங்கே கூட்டு படுறதை சொல்றாங்க, இங்கே பெருக்கு படுறதை சொல்றாங்க. சரிதானே? இப்போ அப்படியே மேலே வாங்க, அந்த பேஜில் மேலே வாங்கலாம். பூலியன் சமன்பாடுகளின் அல்லது பூலியன் கோவைகளின் வகைகள் அல்லது வடிவங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கின்றா, பூலியன் கோவைகள் இரண்டு வடிவங்களில் காணப்படுகிறது. ஒன்று அதில் சொப்பாம், இன்னொன்று பொஸ்ஸா. இந்த சொப்பண்டா என்னென்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. பெருக்கி வர இந்த மின்டர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டி விட்டதுண்டா அது சொப்பம். அதைத்தான் பெருக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொஸ்ஸா, கூட்டங்களின் பெருக்கல். இந்த கூட்டி வர இந்த மேக்ஸ்டர்ம் அவ்வளோத்தையுமே பெருக்கி விட்டோம்னா அது சொப்பத்தை. சரிதானே? சொப்பண்டா என்ன, பொஸ்ஸண்டா என்னன்னா மைண்டுக்குள்ள சொப்பண்டா என்னன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது பெருக்கி வர இந்த மின்டர்ம் எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்னா அது சொல். சம் ஆஃப் ப்ராடக்ட், பெருக்கின எல்லாத்தையுமே சம். பொஸ்ஸண்டா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம், கூட்டி வந்த இந்த எல்லாத்தையுமே பெருக்கி விட்டோம்னா அது பொஸ். பெருக்கி வந்த எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்னா அது சொல். அதாவது இந்த கேள்விக்கு இதை எப்படி எழுதுவோம்னா பாருங்களா, இதுக்குரிய சொப்பா இது எப்படி வரும்னா ஏபிசி சக ஏபிசி பார் சக ஏபி பார் சி சக ஏபி பார் சி பார். ஓகே, இப்போ இதை பார்த்தா இதுக்கு முதல்ல எங்கேயும் இப்படி ஏதாவது பார்த்த மாதிரி ஞாபகம் எங்கே பார்த்தோம்? வேலையில் பூலியன்ஸ்லோட பார்த்துக்கிட்டோம். அதாவது இந்த ட்ரூத்தபிளிலிருந்து எடுக்கப்படுற இந்த சொப்பையும் பொஸ்ஸையும் தான் நம்ம பூலியன்ஸ்ல வச்சு சுருக்க போகிறோம். அப்போ இந்த ட்ரூத்தபிளில் எடுக்க போகிற சொப்பையும் பொஸ்ஸையும் தான் இந்த பூலியன்ஸ்ல வச்சு சுருக்க போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம பூலியன்ஸ்லோ படிச்சு. சரிதானே? இப்போ இதுக்குரிய பொஸ்ஸன் கேட்டீங்கன்னா என்ன தருது? ஏ சக பி சக சி தர ஏ சக பி சக சி பார் தர ஏ சக பி பார் சக சி தர ஏ சக பி பார் சக சி பார். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம், கூட்டுப்பட்ட எல்லாத்துலையுமே பெருக்க, கூட்டுப்பட்டு வந்த எல்லாத்தையுமே பெருக்கி விட்டோம்னா அது பொஸ்கோவை தரும்.
பெருக்கப்பட்டு வந்த எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்னா அது சொக்கோவே தரும். அதாவது மின்டேர்ம்கள்ற கூட்டல் ஒன்றுக்கு நேராக வர இந்த மின்டேர்ம்கள்ற கூட்டலை சொல்லுவோம் சொப்பண்டு. பூஜ்ஜியத்துக்கு நேராக வர இந்த மெக்ஸ்டேர்ம்கள்ற பெருக்களை சொல்லுவோம் பொசன். இவ்வளவுதான் இந்த இதுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்விகள். இது எனக்கு கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, அதில் உண்மை அட்டவணையில் இருந்து பூலியன் சமன்பாடுகளை பெறல் என்று இருக்கு. சரிதானே? பூலியன் சமன்பாடுகளை பெறல் என்று இருக்கு அவங்களுக்கு. இப்போ அதில் கேட்டிக்கிற கேள்விகளுக்கு எழுதுங்க விடைகளை. ஓகேடாப்பா, நான் நடுவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா அந்த பெருக்கங்களின் கூட்டுத்தொகை வடிவம் என்று சொப்பிருக்கு. நான் இப்போ சொன்னேன், உண்மை அட்டவணையில் வெளியீட்டின் பெறுமதி ஒன்றுக்கு நேரே உள்ள 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெருக்கல் அச்சரம், அதாவது ப்ரொடக்டர்ஸ், இந்த பெருக்கி வந்த எல்லாத்தையுமே யாவும் கூட்டுத்தொகையினால் கூட்டப்படுமாயின் அதுவே சொப்பாகும். அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அதில் எழுதி கொள்ளுங்க மின்டேர்ம்களின் கூட்டுத்தொகை. அதே மாதிரி பொசுக்கள்னு எழுதிக்கமெண்டா உண்மை அட்டவணையில் வெளியீட்டின் பெறுமதி 0க்கு நேரே உள்ள 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டல் அச்சரங்கள் யாவும் பூலியன் பெருக்கங்களினால் பெருக்கப்படுமாயின் அதுவே பொஸ், அதாவது மெக்ஸ்டேர்ம்களின் பெருக்குத்தொகை. இப்போ நான் சொன்னதுதான் அங்கே போயிட்டு நான் சொல்லியிருக்கேன். சரிதானே? இதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது பெறுமதி 1க்கு நேரே உள்ள பெருக்கல் கூட்டப்படுமாயின். முதலாவது பெறுமதி 1க்கு நேரே உள்ள, 2வது லைனில் இருக்கிற பெருக்கல், 3வது லைனில் இருக்கிற கூட்டுப்படுமாயின். விளங்கிட்டா என்ன சொல்கிறாங்க? அடுத்தது பொசுக்களை கொள்ளுவோம். பெறுமதி 0க்கு நேரே உள்ள, அந்த அண்டர்லைன் பண்ண சொல்கிறோம்னா பெறுமதி 0க்கு நேரே உள்ள கூட்டல் பெருக்கப்படுமாயின். பெறுமதி 0க்கு நேரே உள்ள கூட்டல் பெருக்கப்படுமாயின். இது உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ். மற்றது ப்ரீஃபாக தெரியணும்னா அதை பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கேள்வியில் செய்யுங்க பார்ப்போம். ஓகேப்பா, நம்மளோட பழைய புக்காராக்கள் 5ஆம் பக்கத்தை பாருங்க, புது புக்காராக்களுக்கு என்ன பக்கம் தெரியல. அந்த கேள்வியை இப்போ செய்ய சொல்லியிருந்தேன். சரிதானே? பாருங்களா, அவங்க முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளைவு கியூக்கமா எஃப்க்கு பெரும் பதங்களையும் சிறும் பதங்களையும் தருக. அதாவது மெக்ஸ்டேர்ம்ஸையும் மின்டேர்ம்ஸையும் கேட்டிருக்காங்க, எஃப்க்கும் கியூவுக்கும். இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறேன்னா, நல்லா பாருங்களா, கியூ வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? கியூ தான் இப்போ காணப்படும். இதுக்குரிய மெக்ஸ்டேர்ம்ஸ் இப்படி ஒரு அம்புக்குரிய போட்டுட்டு இங்கே கியூவுக்கு என்னென்ன மெக்ஸ்டேர்ம்ஸ் இருக்கிறோ, மெக்ஸ்டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். இதுக்கு முதல் பூஜ்ஜியத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய எல்லா உள்ளீடுகளையுமே கூட்டி வர அந்த ஒரு பெருமானத்தை, இல்லாட்டி ஒரு என்னென்னு சொல்கிற டேர்மை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு பதம், டேர்ம்னா பதம்னு சொல்லுவோம். அந்த பதத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெக்ஸ்டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 0க்கு நேராக இருக்கிற இந்த இதை 0க்கு நேராக இருக்கிற இந்த இது அவ்வளோத்தையுமே என்னென்னு சொல்லுவோம், கூட்டி வார விடையை நம்ம என்ன சொல்லுவோம், மெக்ஸ்டேர்ம்னு சொல்லுவோம். இப்போ கியூவுக்குரிய மெக்ஸ்டேர்ம்ஸ் எழுதுறோம். முதலாவது 0 இல்லை, எனக்கு இது 3ஐயும் கூட்டணும். இப்போ மெக்ஸ்டேர்ம்னா இந்த 0க்கு நேராக இருக்கிற 3ஐயும் கூட்டி வாரது தான் மெக்ஸ்டேர்ம்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இது 3ஐயும் கூட்டினா இந்த 0 வரணும். இந்த 0த்தையும் கூட்டுறதால எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, 0 தான் வரப்போகுது. ஆனால் இந்த 1 கூட்டினா என்னை விட 1 வரும். ஆனால் எனக்கு 1 வரலாமா? 0 தான் வரும். அப்போ இந்த 1 எனக்கு என்னவா மாறணும்? 0மாக மாறணும். இந்த குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் சி என்றது 1டா, அப்போ இதை 0மாக மாற்றணும்னா நாங்கள் போட வேண்டியது சக சி பார். இவ்வளவுதான். இதுதான் மெக்ஸ்டேர்ம்னு சொல்லுவோம். இதில் ஒரு ப்ராக்கெட் எழுதிக்கொள்வோம். இப்போ அடுத்த மெக்ஸ்டேர்மை கமா மட்டும் எழுதிக்கொள்வோம். சரிதானே? 0 வரணும். ஏ சக பி பார் சக சி பார், ஏ சக பி பார் சக சி பார் கமா எடுத்துக்கொள்வோம். அடுத்த 0 எடுத்துக்கொள்வோம். இங்கே இருக்கு ஏ பார் சக பி பார் சக சி, ஏ பார் சக பி பார் சக சி. அடுத்த கமா போட்டுக்கொள்வோம். ஏ பார் சக பி பார் சக சி பார் சக என்ன வரப்போகுது? சரிதானே? ஏ பார் சக பி பார் சக
சி பாருன்னு வரப்போகுது. இது அவ்வளோ கியூவுக்குரிய மேக்ஸ் டேர்ம்ஸ். இப்போ கியூவுக்குரிய மின் டேர்ம்ஸை பார்ப்போம். சரிதானே? மின் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ கியூவுக்குரிய மின் டேர்ம்ஸ் பற்றி பார்ப்போம். நல்லா பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு. எனக்கு மின் டேர்ம்ண்டா என்னன்னு சொல்லுங்க அப்போ. என்ன மின் டேர்ம்ண்டா? குறித்த ஒரு என்ன உண்மை அட்டவணையில் விட எங்கெங்கெல்லாம் உண்டாவதோ அதுக்கு நேராக இருக்கிற உள்ளீட்டு பெருமானங்களை பெருக்கி விடுறது தான் மின் டேர்ம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உண்மை அட்டவணையில் ஒன்று இருக்கிறா, அதுக்கு நேராக இருக்கிற அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற உள்ளீடுகளை பெருக்கி விடுறத மின் டேர்ம்னு சொல்லுவோம். பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிறத கூட்டி விடுறத மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு நேராக இருக்கிறத பெருக்கி விடுறத மின் டேர்ம்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இன்னும் ஒன்று விடையாக வரணும். ஆனால் இங்கே ஏ பூஜ்ஜியமாம், பி பூஜ்ஜியமாம், சி பூஜ்ஜியமாம். மின் டேர்ம்ண்டா இது மூணையும் பெருக்கி விடுறது. இப்போ இது மூணையும் பெருக்கணும்னா எனக்கு ஒன்று வருமா? வராது. அப்போ எனக்கு இந்த பூஜ்ஜியம் வந்து ஒன்றா மாறணும், இந்த பூஜ்ஜியம் வந்து ஒன்றா மாறணும், இந்த பூஜ்ஜியமும் வந்து ஒன்றா மாறணும். குறித்த இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த ஒன்றுக்கு நேராக இருக்கிற மின்டேர்மை நான் அப்படி பெறுவேன்னா இது மூணையும் பெருக்கி தான் பெறப்போம். இது மூணையும் பெருக்கினா எனக்கு இந்த ஒன்று வரும். இப்போ நல்லா பார்ப்போம். இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் ஏ வந்து பூஜ்ஜியமா, எனக்கு இது பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன போடணும்? ஏ பார். சரியா? இந்த பி வந்து எனக்கு பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது, ஒன்றாமல் ஆகும். அப்போ பெருக்கிறது தான் இந்த ப்ராசஸ். அப்போ ஏ டாட் பி பார் டாட் சி பாருக்கு வரப்போகுது. இந்த பூஜ்ஜியமும் எனக்கு ஒன்றாமல் ஆகும். இது வந்து முதலாவது மின்டர். அடுத்த மின்டர்மை பார்ப்போம். ஒன்றுக்கு நேராக இருக்கான். ஏ பார் பி சி பார், ஏ பார் பி சி பார். இது ஏற்கனவே உண்டாயிருக்கிறதால ஒன்றை நம்ம இன்னொரு கவுண்டாக மாற்றணும். ஏதாவது வேலை செய்யறா அப்படி ஒன்றுமே செய்யறது. அதால ஏ பார் பி பார், சாரி, ஏ பார் தர பி சி. சரிதானே? சி பார் கமா போட்டோம்னா அடுத்த ஒன்று ஏ தர பி பார் தர சி பார், ஏ தர பி பார் தர சி பார். அடுத்த கமா போட்டோம்னா ஏ தர பி பார் தர சி, ஏ தர பி பார் தர சி. இதுதான் இப்போ கியூக்குரிய மின் டேர்ம்ஸ். இப்படி தான் இந்த விடைக்கு ஃபர்ஸ்ட் விடை கொடுப்போம். அடுத்ததாக எஃப்க்குரிய மின் டேர்ம்ஸும் நெக்ஸ்ட் டேர்ம்ஸும் பார்க்கலாம். இப்போ எஃப்க்குரியதை இங்கே எழுதுவோம். சரியா? எஃப்க்குரியது இப்படி வரப்போகுது. அதுக்குரிய நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் என்னென்ன வரப்போகுது? இந்த அறிக்கை எஃப்ல பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிறதுல கூட்டி விடணும். கூட்டினா எனக்கு விட பூஜ்ஜியம் வரும். ஏ சக பி சக சி. சரியா? ஏ சக பி சக சி. அடுத்ததா இங்கே இருக்கு பூஜ்ஜியம். ஏ சக பி பார் சக சி பார், ஏ சக பி பார் சக சி பார். அடுத்ததா இங்கே இருக்கு பூஜ்ஜியம். இங்கே இருக்கு ஏ தர ஏ சக பி பார் சாரி ஏ பார் சக பி சக சி, ஏ பார் சக பி பார் சாரி பி சக சி. சரியா? இப்போ அடுத்த பூஜ்ஜியம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு ஏ பார் சக பி சக சி பார், ஏ பார் சக பி சக சி பார். இப்போ இது வந்து எஃப்க்குரிய நெக்ஸ்ட் டேர்ம்ஸ். இப்போ எஃப்க்குரிய மின் டேர்ம்ஸை பார்ப்போம். சரிதானே? மின் டேர்ம்ஸ் பார்ப்போம். மின் டேர்ம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிற? ஒன்றுக்கு நேராக இருக்கிற அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் உள்ள இன்புட்டை பெருக்கி விடும். பெருக்கினா எனக்கு இந்த விட ஒன்று வரும். சரிதானே? ஏ பார் தர பி பார் தர சி, ஏ பார் தர பி பார் தர சி. அடுத்ததா ஏ பார் தர பி சி பார். அடுத்ததா ஏ தர பி தர சி பார், ஏ தர பி தர சி பார். அடுத்ததா வந்து ஏ தர பி தர சி. அந்த மூணுமே ஒன்றாதான் இருக்கு. அப்போ எதையுமே மாற்ற தேவை. ஓகே, இதுதான் முதலாவது கேள்விக்குறி. எப்படி நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரி, இப்போ ரெண்டாவது கேள்விக்குறி எப்படியா பார்ப்போம். சரி, அதுக்கு போட்டோம் கிளிக்.
பிரச்சனை. இப்போ ரெண்டாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூக்கமா எஃப்க்குரிய பொஸ்கமா சொற்கோவைகளை தருகிறேன். இதை ரெண்டு முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கியூவுக்கும் பொசைன் சொப்பையும் கேட்காங்க, எஃப்க்கும் பொசைன் சொப்பையும் கேட்காங்கன்னு எடுக்கலாம். இல்லாட்டி கியூவுக்கு பொசை கேட்காங்க, எஃப்க்கு சொப்பை கேட்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன்னா கியூவுக்கு பொசை கேட்காங்க, எஃப்க்கு சொப்பை கேட்காங்கன்னு எடுத்துக்கொள்கிறேன். என்ன விஷயம்னா இப்போ நம்ம மின் டேர்ம் எக்ஸ்ட்ரா வெளியிட்டோம். மின் டேர்ம் எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்னா சொப் கிடைக்க போகுது, நெக்ஸ்ட் டேர்ம் எல்லாத்தையுமே பெருக்கி விட்டோம்னா பொஸ் கிடைக்க போகுது. இது இப்போ பெரிய விஷயம், லொஜிக்கலான விஷயம் இல்லை, அதால தான் அப்படியே இருக்கும். என்னது இப்போ கியூவுக்குரிய பொஸ் எழுதுவோம். கியூவுக்குரிய பொஸ் எழுத போகிறோம். சரிதானே? ஓகே, சரியா? பொஸ் எழுத போகிறேன். கியூவுக்குரிய கியூ சமன் போட்டுட்டு இப்போ இந்த உண்மை அட்டவணையில் இருந்தாலே அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அப்போ அது எதுக்கு சமனாக இருக்கும்? இந்த கியூவுக்கு தான் சமனாக இருக்கும். சரிதானே? இப்போ எஃப்க்குரிய சொப் எடுக்கமெண்டா அந்த சொப் வந்து எஃப்க்கு தான் சமனாக இருக்கும். சரிதானே? உண்மை அட்டவணையில் இருந்து ஒன்று எடுக்கமெண்டா அது உண்மை அட்டவணையில் இருக்கிற அந்த வெளியீட்டு பெருமானத்துக்கு தான் சமனாக இருக்கும். இப்போ பாருங்கள், A சக B சக C பார் தர A சக B பார் சக C பார் A சக B பார் சக C பார் தர A பார் சக சாரி இல்லையா A பார் சக B பார் சக C A பார் சக B பார் சக C தர A बार सग B बार सग C बार A बार सग B बार सग C बार இது வந்து கியூவுக்குரிய பொஸ். இப்போ சொப் அடுத்ததா இதை எடுத்துக்கொள்வோம். கியூவுக்குரிய சொப்பா எடுத்துக்கொள்வோம். சரிதானே? கியூவுடைய சொப்பை நம்ம காணுவோம். முதலாவது A बार தர B बार தர C A बार தர B बार தர C சக A बार तरह B तरह C बार A बार तरह B तरह C बार चला इंसान A बार A तरह B तरह C बार A तरह B तरह C बार समय A तरह B तरह C A तरह B तरह C चला नहीं இதுதான் ரெண்டாவது பதிவு. எப்படி அடுத்தது மூணாவது கேள்வி, அது ஒரு சின்ன கேள்வி தான். என்ன கேள்வின்னா இது இப்போ நம்ம இதுக்கு முதல்ல அதே மாதிரி கேள்விகள் நிறையவே செஞ்சுட்டோம். மேலே பெற்ற சொப்பொஸ் கோவைகளுக்குரிய தர்க்க சுற்றுனை வரையும். இந்த அறிக்கிற பொஸ்ஸுக்குரிய தர்க்க சுற்றுனை, இந்த அறிக்கிற சொப்புக்குரிய தர்க்க சுற்றுனைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மெட்டர் தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த கியூவுக்குரிய கியூ இதுக்குரிய ஈக்குவேஷன் இதான் எடுத்தோம்னா இதான் ஈக்குவேஷன், இதுக்குரிய சர்க்கியூட்டை பெற சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 2 3 ட்ரிக் மட்டும் சொல்லிட்டாங்க. சில பேர் குழம்பிட்டு இருந்தீங்க லைவ் கிளாஸில். இப்படி ABC என்று 3 இன்புட் இருக்கேன்னா இதிலிருந்து இப்படி ஒன்று எடுக்க போகிறீங்கன்னா இவ்வளோத்தொரு டொட்டை போட்டு இருக்கணும். சரியா? இதுக்குள்ளால ஒன்று போகுதுண்டா, இது சும்மா அப்படி க்ரோஸ் பார்ட் இப்படி கட் பண்ணிட்டு போகுதுண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே எதுவுமே நடக்கலைன்னு தான் எடுப்பாங்க. இப்படி ஒரு டொட் வச்சுருந்தா இந்த டொட் வைக்காட்டி என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இது இப்போ இதால் வந்து இதுக்குள்ளால் போகுதா இல்லை இதுக்குள்ளால் வர்றது இப்படி வெட்டிட்டு இதால் போகுதான்னு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறத விட அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் ஸ்கீம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இங்கேருந்து ஒரு ஜாயிண்ட், அதாவது ஒரு இன்புட் எடுத்தோம்னா இவ்வளோ ஒரு டொட் வைப்பாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு இன்புட் எடுக்க போகிறோம்னா நான் அவ்வளோ ஒரு டொட் வைப்பேன். சரிதானே? இப்போ இது ரெண்டையும் பெருக்கி வர இதை வந்து ஒரு இதாக வச்சுக்கணும். என்னது? ஏயும் பியும் மட்டும் இருக்கும். இப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு இன்புட் இன்னொரு இது ஒன்று எடுக்கணும்னா ஒரு செக்ஷன் ஒன்று எடுக்கணும்னா இதில் இவ்வளோ ஒரு டொட்டை வச்சுட்டு இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். இது க்ரோஸ் ஆகுதுங்கெல்லாம் யோசிக்க தேவை. இது க்ரோஸ் ஆகுதுன்னா அவங்க யோசிப்பாங்க ஓகே மேலால் போகுது. இப்போ இப்படி டொட் வச்சுருந்தா டொட் வைக்காட்டி என்ன பண்ணுறதுன்னா இதை இப்படி எடுத்துக்கணும். ஓ அதே மாதிரி இதுக்குள்ளால இப்படி ஒன்று போகுதுன்னா இதை இப்படி தரணும். அங்கே நீங்கள் ஆட்பாடம் செய்யலை இப்படி செஞ்சாலும் சரிதான், இப்படி டொட் வச்சு செஞ்சாலும் சரிதான். டொட் வச்சு செய்கிற முறை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது.
ஏன்னா அப்புறம் எப்படி இவ்வளோத்தால வரணும் எல்லாம் ஜோதிச்சுட்டு இருக்கக்குள்ள நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதான் உண்மையான ரீசன். சரிதானே? இன்னொரு விஷயம், இப்படி டாட் வச்சா உங்களுக்கு பிழை வருமானு கேட்டிங்கன்னா பிழை வராது. ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. தம்பிக்கு இல்லைன்னா ஸ்கீமை டெவலப் பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன விஷயம்னா இந்த பென்சிலால் கீறுறதெல்லாம் வச்சுக்கொள்ளாங்க. சரிதானே? முடிஞ்ச அளவுக்கு பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பென்சிலால் யூஸ் பண்ணுற டைம் சில டைம் அழிச்ச தடங்கள் வரலாம். சில டைம் நீங்கள் கீறுறது லைட்டாக கீறுப்பட்டிக்கலாம். இது இப்போ எப்படி என்னதான் நீங்கள் பெண்ணால் எப்படி ஒரு லைட்டாக ஒரு போர்டு போட்டாலும் அது சீவார் மாதிரி தான் இருக்குது. இதே நீங்கள் பென்சிலால் போட்டீங்கன்னா சில டைம் அவங்களுக்கு புலம்பலாம், அந்த புள்ள கீறிக்கா இல்லை அழிச்சிருக்காங்க. சில பேர் சொல்கிறேன் கிளாஸில் நாங்கள் இப்படி பண்ணுவோம், எக்ஸாமில் அப்படி பண்ண முடியும். கிளாஸில் என்ன பழக்கம் பழகுறீங்களோ அதான் எக்ஸாம்லையும் செய்வேன். அடுத்த விஷயம் என்னென்னா ரூலர் வச்சுக்கிறது. ரூலர் வச்சுக்கிறதுனா சுத்த வேஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒருத்தரும் நேர்வோடுனால் இப்படி இருக்கணும் மட்டும் இல்லை. கம்பைன் மேக்ஸில் கூட நீங்கள் நேர்கோடு சும்மா ஒரு லைனை போட்டு அதை ப்ரூவ் பண்ணுறது தான் நேர்கோடு வருமே தவிர நீங்கள் கட்டாயம் நேர்கோட்டு கேள்வி இல்லாட்டி வட்டம் கேள்விக்கு கவராக யூஸ் பண்ணிக்கிறதும் நேர்கோடு இப்படி தாங்கிறது மட்டும் இல்லை. சில நிறுவனங்கள் வரும். அந்த நிறுவனங்களுக்கு இப்போ சரி ஓகே வட்டங்குன்னா தான் மெச்சாகிற மாதிரி வருமென்று இருந்தால் நம்ம கம்பாஸ் யூஸ் பண்ணி வட்டங்குறது தான் வரும். ஆனால் பெரும்பாலான கேள்விகள் நீங்கள் நேர்கோடுன்னா சும்மா ஒரு லைனை போட்டு நேர் இப்படிக்கிறது உங்களுக்கு இது இப்போ வளைஞ்சி போகிற மாதிரி தெரியுதா? நீங்கள் சும்மா இங்கே இருந்து ஒரு லைன் எடுத்து இல்லைனாலே ஓகே தான். இது இப்போ கொஞ்சம் இப்படி வளைஞ்சாதெல்லாம் உங்களுக்கு பிழை போடுவாங்க. இல்லைங்க பெண்ணால் இருங்க, ரூலர் இல்லாமல் கையால் கீழ்ப்படாங்க. டைம் எக்ஸ்ட்ராவாக வரும். எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நீங்கள் கேம்பஸ் சென்டர் வர போகுது உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கா இல்லை நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக செய்கிறீங்களான்றதை பார்த்து இல்லை. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் போடுவீங்க. அப்போ எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப முக்கியமானது. இப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதால உங்களுக்கு டைம் மிச்சமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய ஒரு டைம் மிச்சமாகும். சரி, அவ்வளோதான் டே கிளாஸுக்கு 2